கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 14வது அத்தியாயம் எல்லை மீறிய தொல்லைகள். குறைஷியர்களின் கொடுமை அம்புகள் அண்ணல் அண்மியவர்களை அதிகமாய் தைத்தன. தற்காப்பு கவசத்தை தக்கபடி அணிந்து கொள்ள அண்ணலிடம் அனுமதி வேண்டிய போது அண்ணல் அவர்கள் இன்னல் வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் பொறுமை குடையை பிடித்து கொள்ளச் சொல்லும் இறை அறிவிப்பை எடுத்துரைத்தனர். பொறுமை ஆடையை ஊடுருவிச் செல்லும் கொடுமை நெருப்பை தாங்கவியலா தோழர்கள் மக்க நகரை விட்டு தக்கதோர் மாற்று வழி கேட்டு நின்றனர். தோழர்களின் துயர வியர்வை அண்ணலின் இமைகளை ஈரமாக்கியது. கனத்த இதயத்தோடு அபிசீனியா செல்லும் பாதையை காட்டினர். அண்ணல் காட்டிய பாதையில் 15 பேர்கள் பயணம் செய்தனர். அதில் அண்ணல் மகள் ருக்கையாவும் அவர் கணவர் உத்மானும் சேர்ந்திருந்தனர்.